என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். நாளையில தருண மாதம் ஆரம்பம், மார்கழி மாதம். மாதங்களில் மார்கழி என்று சொல்ல காரணம், அந்த ஒரு மாதம் தான் நம்ம இறைவனை முழுவதுமாக நினைக்க முடியுது. மிச்ச நாள் நினைப்பேன், நடுவில் கல்யாணம், கார்த்திகை, ஏதாவது விசேஷம் ஏதாவது வந்துன்னே இருக்கும். இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இறை நினைத்து, இறைக்காக, இறையே நம் வாழ்க்கை வாழ்வு, இறை நாமமே நமக்கு அதிக பலம் அப்படி சொல்லக்கூடிய விதத்தில் அந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அதுவும் கோதை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் பாவி நோன்பு இருந்து அரங்கனை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பாவி நோன்பு இருந்து அந்த பாசங்கள் மூலம் நமக்கு ஒரு பக்தி பரவசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எம்பெருமானால் சொல்லப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி யார் யாருக்கு மங்களகாரியம் பூர்த்தியானம் தலைப்பட்ட மங்களகாரியம்லாம் இவானும் பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த 30 பாசுரத்தை 30 தப்பானே தப்பல்ல, தப்பாமல் கட்டாயம் சொல்லுவோம். எற்றைக்கும் 7 பிறவைக்கும் முந்தான் நோடு என்று ஆண்டாள் கூறினது போல், அதை கேட்டாலோ சொன்னாலோ பிரம்மபுரத்தில் இருந்து வீட்டில் வாசலில் விளக்கேற்றி பூஜை பண்ணாலோ நாராயணனுடைய அருளோடு சேர்ந்து கோதை நாச்சியாருடைய பேர் அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுதான் பாவை நோன்பு இருப்பவர்களுக்கு, இந்த மார்கழி மாதத்தில் பூஜை பண்ணுறவர்களுக்கு பலன்கள் ஜாஸ்தி. நினைத்தது, எண்ணியது, பிரார்த்தித்தது, பூஜை செய்து அனைத்தும் கிடைக்கக்கூடிய மாதமாக திகழக்கூடியதே மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தனுர் மாதம். 5 மணிக்கு 5 மணிக்குள்ளே வீட்டு வாசல் என்று விளக்கேற்றி வைக்கிச்சு எந்த விதமான தொல்லையும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும். இதை புரிஞ்சுட்டு பாவை நோன்பு இருந்து 30 பாசுரத்தை சேவித்து யார் யாரெல்லாம் நல்லது நடக்கணுமோ, யார் யாரெல்லாம் மங்களகரமான காரியம் தலைப்பட்டு பூர்த்தியானமோ அதுக்கு பிரார்த்தனை பண்ணிச்சு சகல சௌபாகியம் கிடைக்கப்பெற்று நாம் நினைத்த நடக்கும். அதுவும் பெண்ணுக்கும் பெருமைக்கு சேர்த்த மாதம், பெண்களுக்கே உரித்தான மாதம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னால் ஆண்டாள் ஒரு குழந்தை, அவர் ஒரு ஸ்திரீ, அவர் ஒரு பெண். அதனால் புரிஞ்சுண்டு நாமும் நலமாக வாழ, நாடும் நலமாக வளமாக வாழ கோதை நாச்சியாரின் திருடியை பற்றி அனைவருக்கும் ஆசீர்வாதம்.